ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ராஜ்மா மசாலா. ஒரு கப் ராஜ்மா எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கு. இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறிச்சான்னு செக் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தோல் எடுத்துட்டு ரெண்டா உடைஞ்சு வரும். இப்போ ஒரு குக்கர்ல தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப் ராஜ்மாவுக்கு 3லேருந்து 4 கப் தண்ணி சேர்க்கலாம். நான் 3 கப் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 6லேருந்து 7 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதில் தக்காளியை சேர்த்து தண்ணி ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் அதை பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் பொரியட்டும். பொரிஞ்சோன்னு 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது கூட உப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோட வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க ராஜ்மாவையும் இதை வேக வைக்க வச்சிருந்த தண்ணியும் இது கூட கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பட்டர் ரெண்டையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.